सरस्वतिये करुणे से सरस्वतिये सदा नी करुणे से सरस्वतिये सदा नी करुणे से सरस्वतिये कमला सुलये करुणे से सरस्वतिये गान की गान पोत पति मुरये करुणे से सरस्वतिये
ஓவியத்தில் ஓவியத்திலே பல ஞாபகத்தில் உரை சாரதியே வீரிடத்திலே புகழ் மிகுந்தவன் தீரத்துதவன் காரணியே கண்ணில் கருத்தில் வெண்ணிலும் எழுத்திலும் முன்னில் தைத்தது ஏற்பாயே கலைத்தாயே கலினியே கலைத்தாயே காதல கல்லினி பாவன கல்லிடவே கருணை செய் சரஸ்வதியே
அமுத அடுத்து நல் விருந்தாக நாட்டில் கழிக்கும் கவி வாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாற்றும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல்கண் வணக்கத்தை வணக்கம். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமற செய்வது என்பது எளிதல்ல. சவதார விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றை கொள்வதனால் குறைகட்டல் வெறுப்பதுண்டோ? புலவரால் தொல் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதனால் நெவில் ஒரு பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை கலக்கும் பொழுது அது தன் இனம் என்றும் உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறைய விரித்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம், எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனின் நல்லாசியை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, என்னுடைய தண்டைக்காலைக்கு எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையால் 7 உடன் பிரபாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழின் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்படிக்கு செல்லலாம். பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. அவன் அழகு திருமுகத்தில் விளையும் நகை என்று ஆரம்பம் சொன்னானடி. தோழி ஆரம்பம் சொன்னானடி. தோழி
கைதட்டி சாப்பிடுத்திய அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி, நன்றி கடந்த வணக்கம். அருமையான வாசிப்பு இருந்தால் தான் அப்படி கைதட்டு வாங்க முடியும். அப்படிப்படுத்தமே உங்களுக்கு தான் அந்த கைதட்டு சேர்ந்து முருகப்பெருமானை வணங்கி விட்டாலும் அவன் அன்னையாக ஊர்க்கோர் அவதான்மை தோற்றமளிக்கும் மாறி காளி நீலி திரிசூலி ஆத்தாழை எங்கள் எங்கமெல்லாம் பூத்தாழை மாதுளம்பு நிறத்தாழை புவி அடங்கு காத்தாழை அன்னை இமயவளை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தை வீற்றில் பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்து கலைவாணின் பொற்பாதங்களை பணியலாமே. ஆயி மகமாயி மணிமந்தரை சேகரியே ஆயுமையானவளே ஆதிசிவன் தேவியரே சமைந்தால் சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் அந்த கண்ணபுர எல்லையை விட்டு என்னம்மா கடுகவரம் வேணுமடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து அருமையான பக்கமேளங்கள். பக்கமேளங்களின் வாசிப்பு சரியாக எடுத்திருக்கிற வாசிக ஒளி அமைப்பகம் அது ஒண்ணு அருமையா இருக்கு. இப்பெல்லாம் பக்கமேளம் இருந்தாதான் பாட தெரியாத நபர் கூட பாட்டு வரும். நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நியாயம்தான். அருமையான ஒளிபெருக்கி நிலையம் கண்டிப்பா பார்க்கக்கூடிய ரசிக பெருமக்கள். அது போக இன்னொன்னு இருக்குன்னா என்ன விஷயம்? பாடுறவங்க அழகா இருந்தா வாசிக்கிறவங்க கை தன்னை அறியாம அழகாவா அழகா பாடுனான்னு சொல்லணும். அழகாலாம் சொல்லாமலே காலையில பார்த்து மிரண்டுருவாங்க எல்லாரும். ஆமா, பெயிண்டிங் கான்ட்ராக்ட் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் உண்டு. குறிஞ்சி நிலத்திலே வெள்ளி மலை சாரலிலே முருகனுக்காக செந்தனையும்
நம்மளது உணவிற்காக கருந்தினை மிதைக்கப்பட்டுள்ளதாம். திணைகளுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடு வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடு விதட்டு என்பது அப்பா அப்பா வரல. வருஷம் திரும்பிச்சா அப்பாண்டு நினைவுபடுத்தாத, அழுகிறேன்ல. அண்ணே அழுவாதீங்கண்ணே. ஒரு வருஷம் திரும்பிடுச்சுன்னு அழுகிறேன். நாடகத்துக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் திரும்பிடுச்சு. தாயிர் சிறந்த கோவில் மில்லை தந்தை சொல்மிக்கு மந்திரமில்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணும் கருத்துமா காவலை பற்றி அப்பா சொன்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது, அழுகக்கூடாது. அப்பா வந்து காவலுக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்ய போயிருக்காரு. அப்பா போயிட்டாரா? ஏய் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு பக்கத்து காட்டுல நம்மளுக்கெல்லாம் திணை காவல் புரிவதற்கான பலன் அமைக்க போயிருக்காரு. ஓந்தி வேட்டைக்கு போயிருக்காரு. நம்ம உயிரோட இருக்காரு. காவல் என்பதை எப்படிலாம் பார்க்க வேண்டும் எங்க அப்பா ஒரு தகவல் சொல்வார். 7 ஆண் பிள்ளையாக பிறந்து விட்டதே ஒரு பெண் பிள்ளை வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைத்துக் கொண்டாராம். அந்த ஆமா 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கஞ்சி ஊத்து கடைசியில் பொம்பளை பிள்ளை வேணும் அல்லவா? அதனால பெண் பிள்ளை முருகா கிடைத்து விட்டால் உனக்காக திணைகள் விதைக்கப்பட்டு இந்த திணைகள் எல்லாம் அறுவடை செய்யும் தயாராக இருக்கும் பொழுது இப்பெண்மணி பருவம் எய்தியவுடன் காவலுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு எங்க அப்பா வேண்டிக்கிட்டார். நீங்க வந்தாத்தான் இந்த சத்தம்லாம் கேட்குது ராசா. அப்பேற்பட்ட தன்மையில் காவலுக்கு நீங்க வாரு. வள்ளி கிழங்கு தோன்றிய பள்ளத்தின் அருகே வள்ளி கொடியில் முருகன் அருளால் கிடைத்த குழந்தை தான் நான். அதனால எனக்கு செல்லமா வள்ளின்னு பெயர் வச்சிருக்காங்க. கண்ணங்க வேங்கை பூங்குருத்தி மகள் என்று இனத்தின் பெயரையும் சுட்டி இவ்விடத்தில் காவலுக்கு போறதுக்கு எனக்கு பருவம் வயது விட்டது. 13 வயசு தான் எனக்கு. கதையின் முறைப்படி 13 வயசு. உங்களுக்கே 13னா அப்போ எங்களுக்கெல்லாம் நீங்க இப்பதான் 5, 6 அந்த மாதிரி வயசு. ஏன்னா அப்படித்தானே சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. எல்கேஜி அம்பட்டும் எல்லாம் பால்வாடி பைக்கிங்களா தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த தன்மையோட காவல் கதையின் முறைப்படி சொன்னேப்பா. ஆமா அந்த மாதிரி சொல்லணும். இதுக்காக இருக்கிற வயசு சொல்லிவிட்டு அப்புறம் நாளைக்குள்ள கூப்பிடுவாங்கல்ல மூல பக்கம். அந்த தன்மையோட காவலுக்கு போக வேண்டும் என்னுடைய தந்தையார் பேச்சு கேட்டு நான் காவலுக்கு வந்திருக்கேன். நீங்களே எதுக்கு வந்திருக்கீங்க? கூப்பிடுறா வர்றேன். நாடகத்துக்கு வந்தீங்களா இல்ல காவலுக்கு வந்தீங்களா? உங்களை மட்டும் இல்ல, இன்னைக்குதான் கண்ணுக்கு குளிர்ச்ச எல்லா பக்கம் மக்கள் நிறைந்த கூட்டம். இவர்களையும் அழைத்துக் கொண்டு காவல் பார்க்கலாம் என்றால் எம்பெருமான் துணையோடு முப்பிழா குமரி வாழ்க்கையும் முனையிலா அரசன் வீரமும் காப்பிலா விளைந்த பூமியும் கரையிலா திரிந்த ஏரியும் கோப்பிலான் கொண்டு கோலமும் குருவிலான் கொண்ட ஞானமும் ஆப்பிள சகடு போல அழியும் என்று உரைக்கலாமல் மூத்தவர் சொல் கேட்டு வந்திருந்தாலும் இவ்விடத்தில் முருகன் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். மூவியில் முகங்கள் போற்றி முகமுளில் கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற 2 தோள்கள் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணல் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி அழைக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை மீண்டும் வணங்கலாம் என்று ஆவலோடு என்ன பண்ண போறீங்க? முருகப்பெருமானை பத்தி மறுபடியும் பாட போறேன். மறுபடியும் பாடுறதுன்னா போய் பஜனையில பாட வேண்டியதானே? பப்புன் சார் என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த நாடகம் என்ன பேருன்னு தெரியுமா மேடம்? அடுத்து வரவெல்லாம் ஐயனார் பாட்டு வர்றாரு. ஏற்கனவே முருகனை நான் காதலிக்கிற முருகன் பாட்டை பாடுறதுக்கே திட்டுறாங்க பசனைக்கு வந்தியான்னு. இதுல இன்னைக்கு ஒரு சாமி பாட்டை படிச்சோம்னா மேற்கொண்டு இந்த பிள்ளைக்கு பாட்டு தெரியாது போல. பப்புன் சார் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? ஆரம்பத்திலேயே என்ன சொன்னார்? இந்த நாடகத்துக்கு பேர் என்ன? வள்ளி திருமண நாடகம். அது மக்களுக்கு ஆமா வருஷம் 2026. சரி, இத திஸ் இஸ் லவ் ஸ்டோரியா மாத்திட்டோம். காதல் கதை. இது ஒரு காதல் கதை. அருமையான விஷயம். அதனால காதலிக்க வேண்டும். ஆமா. கந்த பெருமானை மட்டும்தான், முருகனை மட்டும்தான், வேலவனை மட்டும்தான், அந்த சரவணா சண்முகா என்று தெரியாம அந்த பேர் வந்துருச்சுடா சண்முகா என்று அழைக்கக்கூடிய அந்த கந்த பெருமானை எப்படியெல்லாம் நினைத்து நான் காதல் வயப்பட்ட அந்த கந்தனை அழைக்கலாம் என்ற ஒரு ஆவலோடு முள்ள மாதிரி பேர் வச்சிருக்கேன். முருகன் பேர் வச்சுட்டாங்களா? எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி எங்க தொட்டு பின்னி கொண்ட கண்ணன் நூறு வெள்ளடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அண்ணா
என்னை தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு வென்றடி. எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி சொந்தங்கள் பந்தங்கள் எண்ணித்தானா கொண்டங்கள் சொற்களும் செல்வம் என்னை சீராட்டவர்கள் கொள்ளை கொள்ளை நதி நீராடவர்கள் என்னை இதம் நீராடவர்கள் எங்கள் சித்தாராத எண்ணிய காலத்தை அள்ளித்தர தாராளவர்கள் என்னுள் இலக்கியாகும் மன்மத காலத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்துவிடு. அன்பே ஓடி வா அன்பால் கூடவா. அன்பே ஓடி வா அன்பால் கூடவா. ஓ கையிலே நிதமும் என்னை தொட்டு நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு வென்றடி. எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி மஞ்சள் மஞ்சள் பூசும் பொன்னானவளே ஊஞ்சல் ஊஞ்சல் கண்ணத்தாராடும் நிலவே மின்னல் மின்னல் கோடி போராடும் நிலவே கண்ணல் கண்ணல் தினம் நீ பாடும் குயிலே கட்டத்தில் நீங்காமல் விழித்த காலையை கட்டி வைத்து கட்சி விட்டும் சுந்தரே அக்கறைக்கும் இக்கரைக்கும் கடந்த வெள்ளத்தை கட்டி என்னை கட்டி வைத்த பைங்கிளியே என்னுள் நீயடி உன்னுள் நானடி என்னுள் நீயடி உன்னுள் நானடி ஓ கையிலே நீதமும் என்னை தொட்டு நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு வென்றடி. எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட மன்னன் ஊரு வென்றடி. எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அன்பே ஓடி வா அன்பால் கூடவா. ஓ கையிலே நிதமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு வென்றடி. எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நன்றி கைதட்டி சோப்பட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி நன்றி கணத வணக்கம். இப்பேற்பட்ட தன்மையில் காவலுக்கு செல்ல வேண்டும் என்றால் நான் மட்டும் தனியாக காவல் புரிய வரவில்லை. அன்பான தோழிகளும் வந்திருக்காங்க. ஒருத்தி அசலாகவும் ஒருத்தி நகலாகவும் வந்திருக்கா. அவர்கள் அழைத்து கொண்டு டீயை வாங்கிக்கப்பா. என்னப்பா அவ்வளோ சந்தோஷம் தோழிகளுக்கு தானே. காத்திரு 2 நிமிடங்களில் அவர்கள் அழைத்து கொண்டு வரலாம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருகிறேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் 3 நீ எனக்கு இன்னைக்கு தப்பா சரியா இருக்கு. கொடுக்க வேண்டிய விஷயம் சரியான ஆள்கள் வந்து சரியான நேரத்துல சரியானதே கிடைக்கும். அப்பேற்பட்ட தன்மையில் அவள் 3 கொடுத்து 4 கேட்டால் போல நானும் அவளிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். 5 வயது முதல் முருகனிடம் எனக்கு காதல். காதல்னா தப்பா நினைக்க கூடாது. பெற்றவர்கள் பிள்ளைகள் மீது வைப்பதும் காதல், பிள்ளைகள் பெற்றவர்கள் மீது வைப்பதும் காதல். எனக்கு எம்பெருமான் முருகன் மீது ஒரு அலாதியான ஆன்மீக காதல், தெய்வீக காதல். நீங்க யாரை காதலிக்கிறீங்க? முருகப்பெருமான. நாங்க வந்து எங்களோட இசை கருவிகளை காதலிக்கிறோம். ரொம்ப அருமையான விஷயம். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள். என்னைக்கு செய்யற தொழிலை காதலிச்சு செய்யறோமோ அந்த தொழில இருக்கிற ருசியே தனி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா ஏன் இசை கருவியை காதலிக்கிறோம்னா மத்த மாதிரி சொன்னா யூடியூப் போடுதா இல்லையா, வீட்டுல கொண்டாடி பாப்பாள்ல. அருமையான விஷயம். இப்போதான் ரொம்ப சுதாரிப்பா இருக்கீங்க. ஒளிநாடாவில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற அன்பண்ணன் நம்ம ஊர் கச்சேரி எங்களையெல்லாம் மிகவும் அழகாக ரொம்ப அருமையாக எடுத்துக்காட்டுறதுலாம் சரி. லைவெல்லாம் போட்டு விடக்கூடாது, அதை எடிட் பண்ணி போட்டு விடணும். லைவ்ல ஓடுதா கேமராவை தூக்கிட்டு போயிருந்தேன் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. ஐயா அப்ப நான் போட்ட குத்தாட்டம் எல்லாமே ஓடிடுச்சுடா சா. எப்போ
சரி இருக்கட்டும், லைவ் எல்லாம் போடாதீங்கண்ணே. ஏன்னா கிராமத்திற்கு தகுந்தவாறு ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தவாறு ஒவ்வொரு நாளும் தொழில் செய்யக்கூடிய நடிகர்களின் நிலைமை ஏதோ இலைமறை காய்மறையாக நடக்கக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் வாட்டுக்கு எடுத்து போட்டுருவீங்க. அப்புறம் கமாண்டுன்னு பேரில் அவங்க வாட்டுக்கு போட்டு விட்டுருவாங்க. அது ரொம்ப நல்ல வார்த்தைகள்லாம் செந்தமிழில் வரும். அதனால இல்லாமல் எங்களுக்கும் பாதகம் இல்லாமல் உங்களுக்கும் பாதகம் இல்லாமல் அதை எடிட் பண்ணி கட் பண்ணி போடுங்க. ரொம்ப நன்றி. அருமையாக ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அண்ணனுக்கு நன்றி. நடிகர்களுக்கு இதுக்காகவே வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு பாருங்க அண்ணே. இந்த கொடுமையை கண்டமா, வேலையை விட்டுட்டு வர கண்டமா, முருகன் நினைத்து கொண்டு காதலிக்கால் மீண்டும் அவனை எப்படியாலும் இந்த மேகத்தெல்லாம் ஒன்றாக திரட்டி தூதாக அனுப்பி அவனை வரவழைக்கன்னு ஒரு முடிவோடு இருக்கு. மேகத்தை தூது விட்டா தேசமாறி போகுமோனு தாகமுள்ள மச்சானே தண்ணியன தூது விட்டேன். தண்ணிக்கும் இந்த கண்ணி தந்தனப்பும் முத்தரையா எண்ணிக்க குறையாம எப்ப வந்து தரப்போற, எப்ப வந்து தரப்போற. அண்ணே மைக்கில் எடுத்து வச்சு விடுங்க. உங்களுக்குலாம் அது கொடுக்க கூடாது. நீங்க தெரியுமா தெரியாதா? ஏன், என்ன காரணம்? இந்த பாட்டுல அந்த பெண்மணி கொடுப்பது போலதான் இருக்கிறது. அப்ப நான் தான் கொடுக்கணும். அரஞ்சனா நான் முருகனுக்கு போய் தெரியாம கொடுப்பேன். நீங்களா அண்ணன் தம்பி பாக்கி. நீங்க அடிச்சாலும் எனக்கு மல்லிகை பூட்டை எரிஞ்சது மாதிரியே. முருகா ஓடுகிற தண்ணியிலே நான் ஒரு சிரித்தே சந்தனத்தை சேர்ந்துச்சு. கண்ணு தெரியலையா? முருகன் வராதான் காவிரி கூட்டத்துக்குள்ள. ஓடுகிற தண்ணியிலே ஒரு சிரித்தே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சானத்திலே ஓடவனே நாயந்தி ஓடத்தே தண்ணியிலே ஓடவனே நாயந்தி ஓடத்தே தண்ணியிலே சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சானத்திலே ஓடுகிறேன் கண்ணியிலே உரசி விட்டான் சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சானத்திலே.
பாத்துக்க. ஏன் கோவப்படுறீங்க? அவர் என்ன கருத்த மச்சான்றாரு, அப்புறம் கருத்த பிள்ளை. ஏதாச்சும் பரவாயில்ல, அவர் ரொம்ப புதிய வாடகை சொல்றாங்க. ஏங்க நான் வந்து செவத்த மச்சான்ற முருகன் அழகு என்று சொல்றார்கள். அழகான முருகனா எப்பவுமே சிகப்புன்னு சொல்றது ஒரு வாஸ்தவம் தானே. முருகன் அழகுதாங்க. ஆமா. நீங்க நான் வள்ளி. நீங்க அழகுதான். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேனே. அப்ப அவர் பாடுனதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? கருத்த பிள்ளைன்ட்டாரு. காலையில தெரியும்ல பெயிண்டிங் காண்ட்ரிட்டு. நான் கூட தான் பண்ண அப்புறம் அப்படித்தானே இருக்கு. வேற எப்படி இருக்கும்? ஏய் நீ கை தட்டினா உனக்கு குன்றியும் பாத்துக்க. உண்மை. இப்போ இது என்னப்பா, தமிழகத்தின் பொதுவான நிறமே கருப்பு தான். என்னதான் கலராக இருந்தாலும் சிகப்பாக இருந்தாலும் 10 நாள் வெயிலில் தெரியுங்க கருத்து போயிடுவாங்கல்ல. இதே ஒரு கருப்பாக நாள் எத்தனை நாள் வெயிலில் தெரியுங்க மங்காத நிறம் கருப்பு மட்டும்தான், சுத்தமான நிறம். அடே ரொம்ப அப்படிலாம் இல்லை அண்ணே. கருப்பு கருப்பு தானே பெருமையே. கருப்புக்கு இல்லாத அழகு வேறு எதுலையுமே கிடையாது. அதனால நான் கருப்புன்னு சொல்றதுல பெருமைப்பட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்தான் இருக்கட்டும். அதனால் பள்ளமேல போய் கொஞ்சம் பார்த்துருக்காரு என்னை பார்க்கலன்னு அதே தான். ஆமாம் போன மாதம் தானே மார்கழி மாதம், அதனால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீராட போதவே போதுமினோ நேரிலை சீர்மழுமாய் பாடி செல்வ திருமீகாள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா என் கண்ணன் வரும் பொழுதல்லவா. சூடர் கொடியே சோகத்தை மறந்து விடு. நாளை தந்த நாள் முதலா நம்பிக்கையை அடைந்து விடு.
ஜோதியை எரிக்கும் ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும் ஆ மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாளல்லவா என் கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் துயிலல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் துயிலல்லவா மதுவாய் தலைவா மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாளல்லவா இனி கண்ணன் வரும் பொழுதல்லவா என் கண்ணன் வரும் பொழுதல்லவா